வணக்கம் நண்பர்களே, கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜூலை மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எவ்விதமான பலன்களை கொடுக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி நண்பர்கள் இம்மாதம் முப்பெரும் நாயகர்களின் அருள் பெற்று பல சவால்களை கடந்து முன்னேற்றம் காண்பீர்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளும் திறனுடைய மேஷ ராசி நண்பர்களே, இந்த மாதம் பல வகையிலும் நற்பலன்களை கிடைக்கும். தெய்வபக்தி அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். பொறுமை மற்றும் துணிவுடன் செயல்படுவது அவசியம். வேளையில் புதிய பொறுப்புகள் கூடும். பணிச்சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவுகள் உற்சாகமாக இருக்கும். புதிய உறவுகள் உருவாக வாய்ப்புகள் அதிகம். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பெறுவீர்கள். ஆரோக்கியம் மேம்படும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிலும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். நிதானமாக உணவு சாப்பிடுவது நல்லது. யோகாசனம் மற்றும் தியானம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து அன்னதானம் செய்யலாம். அடுத்து ரிஷப ராசி. வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைக்கும் ரிஷப ராசி நண்பர்களே, இம்மாதம் காரிய தடை ஏற்படலாம். மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அதிக கவனம் மற்றும் முயற்சி தேவைப்படும். திட்டங்களை துல்லியமாக செயல்படுத்துவதன் மூலம் வெற்றியை அடையலாம். உங்கள் உழைப்பின் பலன்களை அனுபவிக்கும் நேரம் இது. பணவரத்து திருப்தியாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். தொழில் நிலை அதிகரிக்கும். தொழிலில் புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். எதிர்பாராத புதிய மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் அமையும். நீண்ட நாட்களாக இழுத்துக் கொண்டிருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி, கல்வியில் முன்னேற்றம் காணுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக பயிற்சிகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். விதவிதமான உணவுகளை தவிர்க்கவும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபாடு செய்து துளசி தண்ணீர் பருகலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களே, யானையை பூனையாகவும் பூனையை யானையாகவும் மாற்றும் திறனை கொண்ட மிதுன ராசியினரே, எந்தவொரு விஷயத்திலும் சிறியவற்றை பெரியதாகவும் பெரியவற்றை சிறியதாகவும் மாற்றும் உங்கள் திறமை இந்த மாதம் கூடுதலாக வெளிப்படும். உங்களுக்கு தேவையான உதவிகள் கைகூடும். பணவரவு அதிகரிக்கும். இந்த மாதம் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். உங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சில சவால்கள் ஏற்படலாம். பொருத்தம் மற்றும் பொறுமை அவசியம். புதிய உறவுகள் உருவாகும். மன அழுத்தம் ஏற்படலாம். இதை சமாளிக்க தியானம் மற்றும் யோகாசனம் உதவும். புதன்கிழமைகளில் வழிபாடு சிறப்பானது. அடுத்து கடக ராசி. கடக ராசி நண்பர்களே, ஆற்றல் மிகுந்த மாதம் இது. உங்களது செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம். வேலைக்கான புதிய பொறுப்புகள் உருவாகலாம். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். உங்களது உழைப்பின் மூலம் உயர்வு பெறுவீர்கள். ஆனால் வீண் அலைச்சல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. உழைப்பும் கூடுதலாக இருக்கும். பயணங்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். விடுமுறை எடுத்து ஓய்வு எடுப்பது நல்லது. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து சிம்ம ராசி. எதையும் தாங்கும் உறுதியான இதயம் கொண்ட சிம்ம ராசி நண்பர்களே, இம்மாதம் முடிவுகளை எடுக்க சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம்.
எதைக் கண்டும் கலங்காமல் எதிர்நோக்கும் உங்கள் இயல்பு இந்த மாதம் பல்வேறு சவால்களை சமாளிக்க உதவும். வீண் மனக்கவலைகள் அகலும். சவால்களை சமாளிக்க புத்திசாலித்தனம் தேவைப்படும். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். முயற்சிகளில் தடைகளை தவிர்க்க திட்டமிடல் வேண்டும். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். எனவே நிதிநிலையை சரியாக கையாளுங்கள். குடும்பத்தில் சுமை அதிகரிக்கலாம். பொறுமை அவசியம். இடம்பெயர்ந்து தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் பெறுவதில் தாமதம் ஏற்படும். அதனால் மனக்கவலை ஏற்படலாம். உறவுகள் மேம்பட வேண்டிய தருணம் இது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். எளிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நண்பர்களே, நீங்கள் எதிலும் உள்ள நன்மை தீமையை புரிந்து செயல்படுவீர்கள். இந்த மாதம் காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் இழுபறியாக இருக்கும். முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். கடின முயற்சிகள் மற்றும் திட்டங்களில் நன்மை தரும். சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். வேலைகள் நிறைவேற்றல் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த மந்த நிலை மாறி தொழில் வேகத்தை பெறும். சேமித்து வைத்திருந்த பொருட்கள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூடுதல் உழைப்பை தேவைப்படலாம். தொழிலில் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். வீண் வாக்குவாதங்கள் உருவாகக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷமான நேரங்கள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். வராது என நினைத்த பொருள்கள் வந்து சேரலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கருத்து மோதல்கள் குறையும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலனை அடைவதில் தாமதம் ஏற்படும். இதனால் மனக்கவலை உண்டாகலாம். உறவுகள் மேம்படும். புதிய மகிழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வழக்கமான உணவுகளை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகாசனம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். புதன்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து துலாம் ராசி. சீரான நிலையை தக்கவைத்து எந்த பரிமாணத்திலும் மாற்றமின்றி செயல்படும் துலா நண்பர்களே, இந்த மாதம் சந்தோஷமான மாற்றங்கள் அதிகரிக்கும். உங்கள் மனதில் உறுதி ஏற்படும். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலனை பெறுவீர்கள். புதிய அனுபவங்கள் மற்றும் நல்ல தருணங்கள் உங்களை காத்திருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி காணலாம். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அடுத்தவர்களின் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது. அலுவலக பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் செலவுகள் கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப நிம்மதி குறையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படலாம். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகாசனம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. எதிலும் லாப நஷ்டம் கணக்கிட்டு செயல்படும் விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த மாதம் வீண் வாக்குவாதங்கள் குறையும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்க சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். நிதிநிலை மேம்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம்.
தொழிலில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம். பார்டர்களை அனுசரித்து செயல்படுவது நல்லது. தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற அலைச்சல், கூடுதல் உழைப்பு சந்திக்க நேரிடும். சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் பெறுவீர்கள். அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சண்டைகள் ஏற்படலாம். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவி ஒருவர் மீது ஒருவர் விட்டுக் கொடுத்து செயல்படுவது நல்லது. மனம் விட்டு பேசுவது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை வரலாம். உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் உருவாகும். பெண்கள் எதிலும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். விதவிதமான உணவுகளை தவிர்க்கவும். செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியனை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதம் தன்னம்பிக்கை உயரும். பணவரவு திருப்தி தரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். பெயர் புகழுக்கு பாதகம் ஏற்படாமல் கவனமாக இருப்பது அவசியம். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். வியாபாரத்தில் இதுவரை இருந்த தொய்வு நீங்கி வளர்ச்சியை நோக்கி நகரும். லாபம் அதிகரிக்கும். புது புது அனுபவங்களை சந்திப்பதற்கான உருவாகவும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலைகள் நிறைவேற்றல் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். மனோதிடம் கூடும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு ஏற்படும். உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் உருவாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சக மாணவர்களுடன் நல்லுறவு காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வழக்கமான உணவுகளை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகாசனம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து மகர ராசி. எதிலும் பின்வாங்காத அஞ்சா நெஞ்சம் உடைய மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் செலவுகள் குறையும். பணவரத்து அதிகரிக்கும். காரியங்களில் இருந்து வந்த தாமதம் அகலும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுக்க சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணலாம். உங்கள் உழைப்பின் பலனை அனுபவிக்க நேரம் இது. தொழிலில் முன்னேற்றம் காணலாம். எதிர்பார்த்த லாபம் தாமதப்படும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகாசனம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து கும்ப ராசி. கும்ப ராசி நண்பர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மையை உண்டாக்கும். உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும். சவால்களை சமாளிக்க புத்திசாலித்தனம் தேவைப்படும். முடிவுகள் எடுக்க துல்லியமாக செயல்படுங்கள். நிதிநிலை மேம்படுதல் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும்.
தொழில்நுட்பத்தில் இருப்பவர்கள் நிறைவேற்றுவதற்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டும். தற்போதைய வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் எழலாம். வாகனம், வீடு முதலியவற்றால் செலவு ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் சுமை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் அமைதி குறையலாம். கணவன், மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படலாம். பொறுமை அவசியம். உறவுகள் மேம்பட வேண்டிய தருணம் இது. பிள்ளைகள் கல்விக்கான செலவு அதிகரிக்கும். இளைஞர்கள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். விதவிதமான உணவுகளை தவிர்க்கவும். வியாழக்கிழமைகளில் குருவை வழிபாடு செய்யுங்கள். அடுத்து மீன ராசி. மீன ராசி நண்பர்களே, இந்த மாதம் எடுத்த முயற்சி கைகூடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். செல்வம் சேரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் முன்னேற்றம் காணலாம். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். புதிய பொறுப்புகளை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கணவன், மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான நேரங்கள் காணப்படும். உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் உருவாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகம் பெறும். கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள். தியானம் மற்றும் யோகாசனம் உடல் மற்றும் மனநலத்தை மேம்பட உதவும். புதன்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் நல்ல மற்றும் சவாலான தருணங்களை கொண்டு வந்தாலும் அதனை சமாளித்து முன்னேற்றம் காண இந்த பலன்கள் உதவியாக இருக்கும். இவை பொதுவான பலன்களே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.